நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஏடிஆர் 2% அண்ட் 6% ஹைக் வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஜனவரி 2025 கொடுக்கறதுக்காக ஆபீஸ் மெமரண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் 2%, யாருக்கெல்லாம் 6% அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கடந்த வாரம் வந்துட்டு மத்திய அரசு ஊழியர்களுடைய அகவலைப்படியை வந்து 2% கூட்டி அறிவிப்பதற்காக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்து ஒரு ஒப்புதல் வந்து மத்திய பாராளுமன்றத்தில் வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் வந்து அதாவது 7வது ஊதிய குழுவுடைய பரிந்துரை ஏற்று 2% அகவிலைப்படி டிஏடிஆரை வந்து உயர்த்தி 53 இருந்தது வந்து 55% கொடுப்பதற்காக வந்து ஒரு ஒப்புதல் வந்து கொடுக்கப்பட்டிருந்தாங்க. இந்த டிஏடிஆருடைய உயர்த்தப்பட்ட வீதம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 2025 தேதியிலிருந்து கொடுப்பதாக எப்பயுமே கொடுக்கறது தான். அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. 2 ஏப்ரல் 2025 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்ல இருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், எப்பயுமே வந்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்து ஒப்புதல் வழங்கின உடனே நமக்கு வந்து அந்த டிஏ வந்துட்டு சாங்ஷன் பண்ணிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது ஒரு மெயினான ஒரு டிபார்ட்மெண்ட். இதன் மூலமா வந்து லெட்டர் வரணும். இன்னும் சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு, அதுல இருந்து வரணும். ஆனா இந்த 2 ஏப்ரல் 2025 2 ஆபீஸ் மெமரண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அறிவிச்சது மாதிரி 53% இருந்து 55% வந்து உயர்த்தி வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஜனவரி 2025 வரைக்கும் இருந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஆபீஸ் மெமரண்டமும், அதே அன்னைக்கு அதாவது 2 ஏப்ரல் 2025 அன்னைக்கேவும் 246% இருந்து 252% ஆஃப் பேசிக் பே வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஜனவரி 2025, அதாவது 6%. இன்னும் சொல்ல போனா இந்த 2 ஏப்ரல் 2025 ரிலீஸ் ஆயிருக்க ஆபீஸ் மெமரண்டத்துல ஒரு ஆபீஸ் மெமரண்டத்துல அந்த 2% கூட்டி உயர்த்தப்பட்டு 53% 55 ஆகவும், இன்னொரு ஆபீஸ் மெமரண்டத்துல வந்து 246% இருந்து 252%, அதாவது 6% வந்து கூடுதலாகவும் கொடுக்கறதுக்கு வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டு இந்த ஆபீஸ் மெமரண்டம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அப்ப இது அந்த 2% யாருக்கெல்லாம் பொருந்தும், இந்த 6% யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுல இப்ப இந்த கிளியர் அதிலே போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது 53% இருந்து 55% யாருக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் இப்ப பே மேட்ரிக்ஸ் அதாவது 7th CPC உடைய பிரகாரம் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 53 இருந்து 55 அதாவது 2% உயர்த்தப்பட்டு டிஏடிஆர் வந்து வரவு வைக்கப்படும். அதாவது 3 மாச டிஏடிஆர் உடைய சேர்த்து வந்துட்டு 1 ஜனவரி 2025 தேதி முன்பு இந்த ஏப்ரல் மாத பென்ஷன் கூட வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா 6 பே கமிஷன் பேசிக் அதாவது சேலரி வாங்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு ஏன் இந்த உயர்த்தப்பட்ட 246 இருந்து 252 அதாவது 6% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இது என்ன 246 252 அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாம் யாரெல்லாம் வந்து இப்ப 7th பே பிரகாரம் வந்து வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, 6 பே கமிஷனுக்கு கிடைச்ச இதுல இருந்து 2.57 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து வச்சுட்டு மல்டிவேஷன் பண்ணிட்டு அவங்களுடைய சேலரி வந்து ஹைக் ஆச்சு. அதை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஷியோ இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த யாரெல்லாம் 6 பே கமிஷன் பிரகாரம் வந்து இன்னமும் வாங்கிட்டு இருக்காங்களோ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு 246% இருந்து 252% வந்து உயர்த்தி 6% கூட்டியாச்சுன்னா இது 2 ஈக்குவலா வருது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 2 தான் கொடுத்துருக்காங்க. ரிவைஸ்டு பே ஸ்கேல் கிரேட் பே ஆஸ் பர் 6 சென்ட்ரல் பே கமிஷன் அப்படின்னு. அதாவது நீங்களே உங்களுடைய சேலரியவே வந்து பாத்தீங்கன்னா 6 பே கமிஷன் பிரகாரம் வந்து நீங்க கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா 2.57 போட்டதுக்கு அப்புறம் அந்த 52 இருந்து 53 இருந்து 55 ஆக்குறதும் 6 பே கமிஷன் வந்து அந்த 2.57 ஆகாம இருக்கிறதுனால ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் மல்டிபிகேஷன் பண்ணாம இருக்கிறதுனால 246% வந்து இப்ப அவங்களுக்கு இருக்கு. அதை வந்து 252 6% கூட்டி வந்து இந்த ஆபீஸ் மெமரண்டம் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த உயர்த்தப்பட்ட டிஏடிஆர் ஆனது ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
இது உங்களுடைய நாலேஜுக்காக தான் நம்ம சொல்றோம். அதாவது எந்த மாதிரி அப்டேட் வருதோ அதை எல்லாத்தையும் வந்து முன்னாள் முப்படை சார்ந்த வீரர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் நண்பர்களே, ஜெய்ஹிந்த்.